அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமனில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்வன். ஓம் சரவண பவ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பயிற்சி 2024. அதில் கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு பயிற்சி அருமையான அமைப்பாக இருக்கப் போகிறது. இதுவரை ராசிக்கு 8ஆம் பாவத்தில் இருந்த குரு 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானத்துக்கு மாறப்போகிறார். இதுவரை உங்களுக்கு கிடைக்காத அல்லது தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் இனி கிடைக்கப் போகிறது. குரு இப்போ மாறப்போகிறது சுக்கிரனின் வீடு. இதுவரை திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் இதுவரை எந்த ஒரு அனுமதியும் கிடைக்காதவர்களுக்கு அதுக்கான ஒப்புதல்கள் இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். அடுத்து பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சில பேருக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் முடிவுக்கு வரும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறதுங்கிறது சிறப்பான அமைப்பு. இதுவரை ஒரு கேது ராசியில் இருந்தார். ஒரு விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை இது எப்படி ஏன் அப்படின்ட்டு எந்த முயற்சியும் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு. இனி அந்த சிந்தனைகள்லாம் மாறும், சிந்தனைகள்லாம் தெளிவு பெறும். ராசி ஒரு புத்துணர்ச்சி பெறுது குருவின் பார்வையால். இனி வரும் காலங்கள் மிக சிறப்பாகவே இருக்கும் குருவின் பார்வை ராசிக்கு விடுதனால. அடுத்து பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இனி வெற்றி பெறும், புகழ் கிடைக்கும். ஒரு வேலை இடத்துலையோ இல்லைந்து ஒரு தொழில் ஸ்தானத்துலையோ பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காம இருந்துச்சுக்கலாம், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். இதுவரை எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலிக்கலை அப்படின்னா இனி வரும் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் நல்ல முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் இந்த குருவின் பார்வையால். ஏன்னா குரு ஒரு முழு சுபர் கிரகம் இல்லையா. உங்களுடைய நல்ல முயற்சிகள் அனைத்தும் இந்த குருவின் பார்வையால் பலிக்கும் காலகட்டம் வந்துவிட்டது. அடுத்து ராசிக்கு 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வம், குழந்தைகள், காதல் இது போன்ற அமைப்புகளில் உள்ள அனைத்து விஷயங்களும் நன்மைகளை கொடுப்பார் குரு பகவான். இதுவரை நீங்கள் காதலை சொல்லி அவங்க எந்தவித இதுவும் ஒப்புதலும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கான அனுமதிகள் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனக்கவலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இந்த 9ஆம் பார்வையை பெற்ற ராசிக்கு 5ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையால் குரு பார்க்குறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரமே உங்களுக்கு சிறப்பாக கன்னிராசிக்கு இருக்குது. எந்தவித ஒரு நெகட்டிவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ராசிக்கு இப்போ 6ஆம் பாவத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இப்போ சனி பகவான் இருக்கார். அதனால் இது ஒரு உபஜயஸ்தானம், ஒரு சிறப்பான அமைப்பு. எதிரி தொல்லை குறையும், ஆரோக்கியம் மேம்படும். அதேமாரி உள்ள சிறப்பான அமைப்பு சனி பகவான் இருக்கார். அடுத்து ராசிக்கு 7ல் ராகு இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஏன்னா ராசிக்கு 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலே வீட்டில் கணவன் மனைவிக்குள் இருந்த சில கருத்து வேறுபாடுகள் அப்போது வரும். அது பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ராசியை இப்போ குரு பார்க்குறதுனால பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 95 மார்க் கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக கோச்சாரம் இருக்குது இந்த கன்னிராசிக்கு. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட இந்த கன்னிராசிக்கு இந்த கோச்சார தன்மை கை கொடுக்கும். அந்தளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு மிக சிறப்பான அமைப்பாக கன்னிராசிக்கு இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையாக இருக்குது. இந்த எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யலாம். அந்த அளவுக்கு உங்கள் கோச்சாரம் சிறப்பாக இருக்குது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்லாம் இனி படிப்படியாக மாறும். கவலைப்படாதீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசிக்கு எந்தவித நல்ல விஷயங்கள் நடக்கலை. இனி இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கிறது கன்னிராசிக்கு. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.